வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இரவு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வந்து இருந்துக்கிட்டு அடைக்கலம் கேட்டிருந்தா இல்லையா இந்த வெள்ளையா, இவனுக்கு பேர் வீரான்னு வச்சுருக்கேன். இந்த வீரா குட்டியை நம்ம எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டியாச்சு. அவனுக்கு வேக்சினேஷன் கொடுத்தாச்சு. டிவார்மிங் கொடுத்துட்டு பேட்டர்ன்ஸும் வச்சுருக்கு. அப் அண்ட் டவுன் ஆட்டோஃபேரும் கொடுத்தாச்சு. அவனை கொஞ்சம் நேரம் போர்டிங்கில் வச்சுருந்துட்டு அப்சர்வ்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு திருப்பி நம்மக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. அவனுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு மற்ற மெடிக்கலுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த செலவு ஆயிடுச்சு. எதிர்பாராத செலவு. நம்ம பிளாக்கிக்காக கருத்து பண்ணுறதுக்கு தான் நம்ம அடுத்து ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் இவன் திடீர்னு வந்ததுனால வேறு வழி இல்லாமல் இவனுக்கும் வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. நண்பர்கள் ஒரு சிலர் உதவி பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேரோட உதவிகள் தேவை. உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்படி நிதி உதவி செஞ்சு எங்களை தாங்குற மாதிரினா கண்டிப்பாக இன்னும் எண்ணற்ற உயிர்களை சித்திரவதைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க முடியும், கருத்தரை பண்ண முடியும், உணவு தேவையை நிறைவேற்ற முடியும். இயன்றவரை நண்பர்கள் உதவி செய்யணும்னு வேண்டிக்கிற நம்ம யாரையும் தேடி போகலை, யாரையும் சிரமப்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உள்ளாதனால அதையும் மீறி நம்மளை தேடி வந்து நமக்காக ஒரு வேலையை கொடுத்து நம்ம மீது அன்பம் அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நன்றியுள்ள ஒரு ஜீவனுக்காக நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். தயவாய் மக்களுக்கு மனமிருந்தால் இந்த ஜீவனுடைய மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஃபுட் அண்ட் கேர் கொடுக்கணும். நல்லபடியாக இவனை பார்த்து பராமரித்து விருப்பப்பட்டவங்க கிட்ட நம்ம அடாப்ஷன் கொடுக்க தான் போகிறோம். கண்டிப்பாக ஷெல்டர்லேயே வச்சு தம் பண்ண மாட்டோம். இவனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இவனுடைய மருத்துவ செலவுக்கு நான் செலவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு மருத்துவ உதவி தேவை இருக்குது. உங்களால் இயன்ற உதவிகளை தயவு செய்து இந்த குரலற்ற ஜீவன்களுக்கு செய்ய வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள், நீங்கள் தரக்கூடியது ₹1 இருந்தாலும் அந்த நிதி உதவி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய இந்த குரலற்ற ஜீவன்களின் உயிரை காப்பாற்ற எதுவான ஒரு காரியமாக இருக்கும். நண்பர்கள், தயவு செய்து உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய இயன்ற உதவி ஒரு உயிரை காப்பாற்றும் எங்களுடைய சேவையின் மூலமாக.